போயிட்டு சீக்கிரம் சாப்பிட வந்துடணும். ஆட்டோ ஆச்சு. இன்னும் புறப்படலையாச்சு? இந்த புறப்பட்டுட்டே இருக்குமா? தூக்குமா. கூட எடு. கட்டுமாமா. யார் அது புதுசு? எந்திரியா. என்னத்துக்கு? இது ஏன் இடையா? உன் இடம் என்ன எழுதியா வச்சிருக்கு? நான் 10 வருஷமா இதே இடத்துல உட்காந்து பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதையா எந்திரிச்சு போயிடு, இல்ல உன் புஸ்தகம்ல காத்துல பறந்து போயிடும். யோ ஏந்திரியா, ஆச்சரியமா செய்தாலும் செய்திருவாங்க. வேதனையா போச்சு. பிளாட்பாரத்துக்கு கூட சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. வெறுவையா, புஸ்தகம் கிழிஞ்சு போகுது. அம்மா திருப்தி தானே? மலைப்பழம் இருக்கா? தெரியல, அசல் சிறுமலை பழம். காவட்டா இருக்கும் போல இருக்கு. நீங்க பேரம் பேசி முடிக்கிறதுக்குள்ள பழுத்துருங்க. அப்படிங்களா? நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. ஆமா, டசன் எவ்வளவு? 10. ஐயோ ஐயோ, கொள்ளை அடிக்க பாக்குறீங்களா? இதுல கொள்ளை அடிச்சா என்னங்க கிடைக்கும்? அரைனா இல்லன்னா ஒரணா கிடைக்கும். ஒவ்வொருத்தன் லட்சக்கணக்கில் 1000 கணக்குல கொள்ளை அடிக்கிறான். அத போய் கேளுங்களேன். சரி, முடிவான விலை 4 டசன் 2 ரூபாய். கரெக்ட். கட்டுப்படி ஆகாதுங்க. எவ்வளவு இருக்கு? சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு இருக்கு? 10,000 பைசா. 10,000 பைசா. ஏன்டா இப்படி வந்து தொலைகிற? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஏன்டையா நான் பர்ஸே கொண்டு வரலடா. நீ எப்ப தாண்டா கொண்டாந்த? இந்தாங்க. சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஏயா, இதுக்குதான் டசன் என்ன விலைன்னு கேட்டீங்களா? பசிக்குதா ஐயா? ஆனா பாவிகளா, இத முதல்லயே சொல்லி இருக்க கூடாது. பசிக்குதுன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா ஆளுக்கு 2 பழம் ஏனாமா கொடுத்திருப்பேன். வச்சுக்க. பறக்கா வெட்டி பசங்க போடுறது. இந்தயா இஸ்திரி பை மைனர்கள் போல் படிப்புகளையால சட்டைகளை போட்டுக்கிட்டு பழம் வாங்க வந்துட்டானுங்க. பழம் இந்த உலகம் பகட்லயே புரளுது. சரி காக்கி பழம் என்னமால? சரி 12 என்னம்மா அங்க 10 இருக்குது. சரி சரி, ஜமீன்தார் விட்டு கொண்டு போற பழம் நல்ல பழமா பார்த்து கொடுங்க. எவ்வளவு வேணுங்க? ஒரு வீசை கொடுங்க. ஒரு வீசையா? இதுலதான் வச்சிருந்தேன். தெரியாம ஆச்சிதான் அந்த கடுதாசி எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். அவ்வளவு முக்கியமான கடுதாசா அது? ஆமா, அது இல்லாட்டி அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் முடியாது, அந்த சந்திரன் ஜமீன்தாராகவும் முடியாது. நீ கவலைப்படாத வள்ளி, நான் இப்பவே ஆட்சியிட்ட ஓடி போய் அந்த கடுதாசி கொண்டு வந்தேன். எந்த ஜமீன்தார் வீட்டுக்கு இங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? சிங்கம்பட்டி ஜமீன்தார் வீட்டுக்குமா? எங்க இருக்காருங்க? இதெல்லாம் உனக்கு எதுக்கம்மா? நேரம் வீட்டாண்டியே கொண்டாந்து கொடுக்கறதுக்காக கேக்குறாங்க. சும்மா இருங்கடா. அன்னியப்ப முதல்ல 3ஆம் நம்பர் வீடுமா? வாங்கடா. ஆமாமா. ஆச்சு. ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்ல ஆச்சு. இதுலயும் காணுமே. காணுமே. விஷயத்தை சொல்லப்பா. வள்ளி ஒரு முக்கியமான கடுதாசி வச்சிருந்தான். பேப்பரோட சேர்த்து அதையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமாச்சு.
அது என்னது எனக்கு தெரியாத முக்கியமான கடதாசி? அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்ல. ஆச்சு, நீங்க யாருக்காவது பழங்களை பேப்பர்ல வச்சு கொடுத்தீங்களோ? கொடுத்தீங்களா? ஆமா தம்பி, இப்ப இந்த ஜமீன்தார் விட்டு ஆளுங்க வந்தாங்க, பெரிய இடமாச்சேன்னு கடதாசியில வச்சு கட்டி கொடுத்தேன். ஓஹோ, ஜமீன்தாரா? ஆமா தம்பி, கன்னியப்பமதுரை தெருவுல 3வது பங்களாவில சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்திருக்காராம். அவனுங்க ஆளுதான் வந்திருந்தானுங்க, இப்பதான் பணம் வாங்கிட்டு போறானுங்க. ஆஹா, அந்த கதை புரிஞ்சு போச்சு. எந்திர இது என்னடி இது வம்பா போச்சு? அது என்னது முக்கியமான கடதாசி?